It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Kalyanamala, exclusively Mohan, presented by Casa Grande, building aspirations, powered by Pariware, always in fashion, Pothi Silks, Alayam of Silks, Aroma, the range of premium food products. பையனை யூஎஸ் அனுப்பும்போதே கொஞ்சம் நல்ல ட்ரெயின்டு மேன் பவர் தான் அங்கே போகிறது. அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணி தப்பிச்சிடுறான். I don't agree with that. டைனிங் டேபிளை தாண்டி சமையல் கட்டுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காத ஆண் இன்றைக்கும் இருக்கான். இவங்க தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணுறாங்க. அடுத்த தலைமுறைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறத ரெண்டு பேருமா சிந்திக்கணும். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நியூ ஜெர்சி தேவி நாகப்பன் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு கூட அதை ஷேர் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது அந்த கண்டென்ட் ஆக்சுவலாக. ஏன்னா உண்மையாக என்ன நடக்கிறதோ அதை அவங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அது அமெரிக்க வாழ் இந்தியர்களுடைய நிலைமையை பற்றி அவங்க எழுதியிருக்கிறது, முக்கியமாக டிவோர்ஸ் பற்றி அவங்க எழுதியிருக்கிறது. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ சமீப காலத்தில் தெரிஞ்ச குடும்பங்களுக்குள்ள 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நிறைய டைவோர்ஸ் வந்திருக்கு. ஒரு 4-5 டிவோர்ஸை நான் பார்க்குறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அந்த பெண்கள் நிஜமாகவே எல்லா ஃபேமிலிலையுமே அந்த பெண்கள் ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க. தே ஆர் கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, ஃபேமிலிக்கு சின்சியராக இருக்காங்க, லவ்வபுளாக இருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் எந்த இடத்துல தப்பு வருது அப்படின்னாக்க, பையன்களும் இதே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் டியூட்டிஃபுல்லாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வளர்ந்த விதம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அவங்க இந்தியாவில் வளர்ந்த பொழுது அவங்க இப்போ ஆண்களுக்குரிய அம்மாவும் பாட்டியும் அந்த பசங்களை கிச்சனுக்கே போக விடாமல் அந்த மாதிரி வளர்த்து, அந்த பசங்க எப்படி இருக்காங்கன்னா எல்லாம் பண்ணுறாங்க. ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, குழந்தை பிறந்தா குழந்தைய ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஆனால் பார்ட்னர்ஸாக ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டு வேலையாக 2 பேரும் சேர்ந்து செய்யணும், தோட்ட வேலையாக 2 பேரும் வேலை சேர்ந்து செய்யணும், வெளியில் போக வேண்டிய வேலையா இல்லை குழந்தைக்கு ஏதானும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா அதை 2 பேரும் சேர்ந்து போகணும். அப்படிங்கிறதுல அவங்க சில இடங்களில் தப்பு பண்ணிடுறாங்க அந்த பசங்க. அதனால பெண்கள் பொறுத்து பார்த்து இதுக்கு மேலே என்னால் பேர்டன் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு வெளியில் வரத்துக்கு துணிஞ்சிட்டாங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்தியாலேயும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்துட்டுருக்கு. இந்தியாவில் நான் அந்த ஃபேஸ்புக் கண்டென்ட்டை படித்த உடனே எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா, இந்தியாவில் ஏன் சில இடங்களில் தப்பிக்கிறதுனா, நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஐதர் ரிலேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பாட்டி தாத்தா ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஃபியூ தௌசண்ட்ஸுக்கு நம்ம வேலைக்கு ஆள் வச்சுட்டோன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க அது இங்கே இந்தியாவில் பாசிபிளாக இருக்கிறதுனால, ஹஸ்பண்ட் வேலை செய்யலை அப்படின்னா கூட ஒய்ஃப் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் ஒரு ஆளை போட்டு வேலையை பார்த்துட்டு ஒரு மாதிரி அதை சமாளிச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. இதே அமெரிக்காவில் பண்ண முடியல. ஆனால் இது எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கும் இந்தியாவிலங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நாம் கல்யாண மாலை ஆரம்பித்த காலத்தில் நம்ம தெரியும், நமக்கு ஒரு 2-3% ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நம்மள்ட்ட ரீமேரேஜுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 12% ப்ரொஃபைல்ஸ் ரீமேரேஜுக்கு இருக்குது. ஸோ நம்ம சமூகத்துலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்னால கஷ்டமாக இருந்தா அப்படிங்கிறது தான் நான் கேட்க விரும்புகிறேன். இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மூலமாக இந்த அவங்களுக்கு நம்ம முன்னாடி என்ன ப்ரிகாஷன்ஸ் கொடுக்க முடியறது நம்மளால்? Kalyanamala, exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. பல இடங்களில் பல வீடுகளில் பையனை யூஎஸ் அனுப்பும்போதே அம்மாவும் அப்பாவும் சொல்கிறது, இல்லை பெரியவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ அங்கே போனால் நீ சமைச்சு சாப்பிட முடியுமா இருக்கும், நீ தான் உன்னோட வேலைகளை செய்ய முடியுமா இருக்கும், இங்கே உனக்கு கீழே 4 பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, உன் இடது கையை தூக்கிறதுக்கு ஒரு ஆள், வலது கையை தூக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு எக்கச்சக்க மேன் பவர் இருக்குது, இதெல்லாம் அங்கே கிடைக்காது, அதனால நீ இதுக்கு யூ கெட் ட்ரெயின்டுன்னு சொல்லிவிட்டு சில பேர், நான் சொல்கிறது கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தி, 70% வரைக்கும் கொஞ்சம் நல்ல ட்ரெயின்டு மேன் பவர் தான் அங்கே போகிறது. அந்த ட்ரெயின்டு மேன் பவர் ஃபேமிலி லைஃப்குள்ளே போகும்போது அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணி தப்பிச்சிட்றான். அவ்வளோதான் பையனாக இருக்கிற பட்சத்தில். ஐ டோன்ட் அக்ரி வித் தட்.
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு. 70% இங்கே ட்ரெயின்டாக தான் போகிறாங்க. ஆனால் கல்யாணம்னு ஆன உடனே அந்த ஜீனில் இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்துடுறது. அது வெளியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஷீ இஸ் மெயின்ட் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் மோகன் சார் செய்யறது. அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஷீ இஸ் மெயின்ட் ஃபார் மீங்கிறது வந்து நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் சென்டென்ஸ். அது ஆக்சுவலாக ஒய்ஃப் இஸ் மைன் அப்படிங்கிறது. ஒய்ஃப் இஸ் மைன், ஸோ ஐ எம் டேக்கிங் இனஃப் கேர் ஆன் ஹர் டியூட்டிஸ்னு அது மாதிரி இருக்காங்க பசங்க. அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் லெவலுக்கு அதுக்குள்ளே போகலை. இருந்தாலுமே எங்கே உதைக்கிறதுனா, அங்கேயும் உள்ள கேர்ள்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா சப்போர்ட்டிவாகவே இருந்துடுறாங்க. இந்த ஊரில் என்னம்மா அவங்க லைஃப்பை நடத்தினாங்களோ அதே மாதிரி சப்போர்ட்டிவாக, நீங்கள் உட்காருங்க நான் காஃபி போட்டு தரேன், இல்லை நீங்கள் இருங்க நான் அந்த வாஷ்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சாட்டர்டேயில் வந்து இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம், சண்டே வந்து வெளியில் போயிடலாம். அது மாதிரி அவங்க பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அந்த மென் ஃபோக் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அவனுக்கு வந்து ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. மேன் பவர் கிடைக்காது, வேறு யாரும் அதை செய்ய முடியாது, நம்ம 2 பேர் தான் செய்யணுங்கிறத வந்து த்ரெஷ்ஹோல்டு பண்ணும்போது ஒண்டி தான் அது கரெக்ட் ஆகுமே தவிர, அது பண்ணாத அந்த ஊரில் உள்ள பெண்களும் அது தப்பாக தான் போகிறது. இந்த ஊர்லேருந்து ட்ரைனிங் எடுக்காமல் போன பசங்களும் மாட்டிக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த ஊரில் அம்மா பண்ணா, பாட்டி வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணா, அது தவிர லேபர் வந்து எல்லா திக்குலையும் நின்று நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, டிரைவர் இருக்கிறாங்க, சமையலுக்கு ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என் லைஃப் ஸ்டைலை எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும்? அங்கே போன உடனே இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒய்ஃப்னு ஒரு கருவி வந்தாச்சுன்னா அந்த கருவி எல்லாத்தையும் பண்ணட்டுமே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரதான் வரும். ஆனால் நம்ம இப்போது கிட்டத்தட்ட 30 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் யூஎஸ் சைடில். சாப்பிட்ட பிளேட்டை இந்த ஊரில் வாஷ் பண்ணுறோமோ இல்லையோ, அங்கே போன உடனே அதை வாஷ் பண்ணி வைப்போம். ஸோ அங்கே ஏதோ ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக நடக்கிறது. அதே சமயம் மிஸ்டேக் ஆறுதுங்கிறது வந்து ரைட் ப்ராக்டிசஸ் இல்லாத இடங்களில் தான் மிஸ்டேக் நடக்கிறது. ரைட் ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணும்போது தான் லைஃப் தப்பிக்கும். லைஃப் தப்பிச்சா தான் குழந்தைங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணுறாங்க, அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறத வந்து 2 பேருமா சிந்திக்கணும். சரி ரைட், சின்ன சின்ன மிஸ்டேக் தானே, இதை எங்கேயாவது சரி பண்ணிக்கலான்னு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில இடங்களில் அது பெண்கிட்டேருந்து வருது, சில இடங்களில் ஆண்கிட்டேருந்து அந்த தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் வரத்தான் வருது. நான் கேட்குறது என்னென்னா மோகன் சார், இப்போ இந்த மாதிரியான அதாவது பார்ட்னர் அப்படிங்கிற ரோலில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சட்டிலாவது எஜுகேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் என்ன பிரயத்தனம் நீங்கள் எடுக்கிறீங்க? மேன்கைண்டை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, விச் இஸ் நாட் ஜஸ்ட் பாசிபிள் பை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதுக்குள்ளே போய் பண்ண முடியாது. அது வந்து ஃபேமிலிஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு பிடிவாதம் இருக்குது, ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. டைனிங் டேபிளை தாண்டி சமையல் கட்டுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காத ஆண் இன்றைக்கும் இருக்கான். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரங்கிறது. அதுக்கப்புறம் சினிமாலேயும் அதை பற்றி அதிகமாக சொல்கிறது. பிஹேவியர் இன்டிசிப்ளின் அதுதான் வந்து லைஃப்பை கெடுக்கிறது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெண்ணுக்கோ ஆணுக்கோ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணால் வழியே இதெல்லாம் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. வரும்போது சொல்கிறோம், அப்போ ஷேர் பண்ணி பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு. ஒய் ஷுட் ஐ ஷேர்? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதே நான் வந்து எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கணும், பல பொறுப்புகளை அந்த பெண்ணிட்ட விட்டணும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் இன்னும் அந்த ஏன் நான் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடு வந்து மென்னுக்கு இருக்க தான் இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியல. அதை சால்வ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை வந்து கஷ்டமாயிடும். இல்லை அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இவங்க 2 பேர் பேசுகிறாங்க இல்லையா, பேசும்போது அந்த பொண்ணு வந்து பேசி அதில் கிளாரிட்டி எடுத்துன்னு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி காலச்சூழலில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை அந்த பெண் அது மாதிரி சொல்ல ஆரம்பித்த உடனே நம்ம ஆளுக்கு வந்து முண்டாஸ் கட்டிட்டு பிடிக்காம போயிடும். ரைட்டு தானே, நல்ல விஷயம். அப்பயே பிடிக்காமல் போகும்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே போகாமல் இருக்கிறது நல்லதா, போய் 2 வருஷம் கொடுத்து நடத்தி ஒரு குழந்தையோட பிரேக்கப் பண்ணுறது நல்லதா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இவங்க சொன்ன அந்த கேரக்டர் எல்லாமே, இப்போ தேவி நாகப்பன் சொன்னதெல்லாம் அமெரிக்காலனா அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்தது. அதனால் லேட் ரியலைசேஷனுக்கு பதிலாக அந்த கல்யாணம் நடக்காமல் போகிறது, அந்த கல்யாணத்தை வந்து இந்த பொண்ணு வந்து வேண்டாம், இவன் சரி வர மாட்டான், இவன் வந்து பார்ட்னராக வரல, என்னை வந்து எல்லாமா இருக்கிற ஒரு
ஒய்ஃபாக யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூட் அந்த பையனுக்கு இருக்குங்கிறது அந்த பொண்ணு முதலையே தெரிஞ்சுட்டாள்னா அது டெஃபினெட்லி அந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது பெட்டர் தேன் லேட் ரியலைசேஷன். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த பெண்கள் வந்து நிறைய பேசுகிறாங்க, நிறைய தேவை இருக்கிறது, தேவையில்லாதது, நீ இதுவா நான் அதுவான்னு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்த பிறகு அவங்க 2 பேரும் பேசும்போது இப்போ எப்படியுமே கல்யாண வயசு அப்படிங்கிறது 25, 26, 27, 28 தாண்டி போயின்னு இருக்கு. அதனால 30 வயசு கிட்ட வந்தாச்சு, பொண்ணுக்கு 28 வயசு வந்தாச்சு. அப்போ அந்த மெச்சூரிட்டி லெவலுங்கிறது ஓரளவுக்கு வந்திருக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? குடும்ப செலவுகள்லேருந்து ஆரம்பித்து, நாளைக்கு நாம் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து, நாம் வீட்டை நடத்த வேண்டிய அந்த வீட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து, நாளைக்கு குழந்தை நமக்கு வந்தால் அந்த குழந்தை வளர்ப்புலேருந்து ஆரம்பித்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஷேர் பண்ணுறதுக்கு நீ தயாராக இருக்கியா, 2 பேரும் தயாராக இருக்கோமா அப்படின்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லைஃபை இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் அதை பிரேக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதண்டாவாதம். பிரேக் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்போ பிரேக்கப் தான். ஆனால் பிரேக் பண்ணாமல் அவங்க வந்து இதை புரிஞ்சுட்டு நாளைக்கு குழந்தைன்னு ஆன பிறகு அட்லீஸ்ட் குழந்தைக்காகவான நம்ம சேர்ந்து வாழணும்னு யோசிச்சுட்டு அவங்க அந்த ட்ராவலில் கொஞ்சம் லாங்காக எடுத்துன்னு போனாங்கன்னா ஒரு 5 years 6 years ஆகிடுதுன்னா ஐ திங்க் அதுக்கப்புறம் அந்த லைஃப் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். அது வரைக்கும் தான் எல்லா விதமான ட்ரெமரும் அங்கே இருக்க போகிறது. அந்த ட்ரெமர் பீரியடில் வந்து இவங்க முன்னாடி புரிஞ்சுன்னு பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம வந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கிட்ட வந்து முன்னாடி சொல்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். கேட்கக்கூடிய நியாயமான காதும் மனசும் உள்ளவங்க கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சார், ஐ நோ மை லைஃப், நான் என்ன படிச்சிருக்கேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியாத லைஃப்பை நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க சொல்லி நான் கேட்குற அளவில் இல்லைன்னு தன்னை எப்போ வசதிக்கிறானோ அப்போவே அவனுக்கு வந்து சரியான மேட்ச் கிடைக்கல, இல்லைன்னா கிடைக்கிற மேட்ச்சை எங்கேயோ ஒரு இடத்துல தவற விடுறான், இல்லைன்னா விலகல் ஏற்படுது. இதெல்லாம் பெண்ணுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, ஆணுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இது எக்ஸ்க்ளூசிவ் மூலமாக ஒரு 10 பேர் மனசு மாறினா கூட பெரிய சக்ஸஸ். அந்த 10 பேர் 100 பேரை மாற்றிடுவாங்க, அந்த 100 பேர் 1000 பேரை மாற்றிடுவாங்க. சமூக மாற்றத்திற்கு தான் நம்ம உழைக்கிறோமே தவிர சமூக ஏமாற்றத்துக்கு உழைக்கலை. ரொம்ப அருமை. ஒரு அருமையான விஷயம் சொல்லவா? கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கான வரன் தேடுற வேலையை நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாண மாலையோட 26 வருஷ சின்சியர் சர்வீஸுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னு மற்ற மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாண மாலையில் தான் அதை அனுபவிக்கிற யூசர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஏன் வரன் தேடுறதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? கல்யாண மாலைக்கு வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான வரன் உடனடியாக அமையும்.